இன்றைக்கி சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். பிஞ்சு சுரக்காய், இதனால் தோலோடு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல நெருங்குது. பிஞ்சு சுரக்காய் இது பாதி எடுத்திருக்கேன். அதுக்கு வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அதை இங்கே பாருங்கள். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்து பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சுரக்காய் பொரியல் இறக்குறப்ப இந்த பொடியை தூவி இறக்குன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். போன வாரம் சுரக்காய் வந்து வறுவல் வறுத்தேன். இப்போ இது ஒரு புதுமையான செய்தி. வந்து சுரக்காய்க்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். இது வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இந்து உப்பு, நம்ம நார்மல் மிளகா பொடி, இது வந்து மிளகுத்தூள். இப்போ நம்ம வந்து சுரக்காய் பொரியலுக்கு வந்து நம்ம 3 பருப்பு, அதாவது உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இப்படி ரொம்ப சூடு இருக்குது. ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிற முறையை பார்க்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு பொடியாக நறுக்கணும், இஞ்சி பூண்டு எப்படி ரோஸ் கலரில் வச்சுருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்து இது எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுரக்காய் செஞ்சு பாருங்களேன். சிக்கன் வறுவல் கூட துவத்து போயிடும். இங்கே பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரிஞ்சி வச்சுருக்கிறேன், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் சுரக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப பிஞ்சு சுரக்காய், தண்ணி வந்து திட்டமாக சேர்த்துக்கணும். அதிகமாக சுரக்காய் தண்ணி சேர்க்கக்கூடாது. லேசாக தண்ணி ஊற்றி சுரக்காய் நிறைய சல்லுன்னு இருக்கும், பசங்களுக்கு பிடிக்காது. காரம் காரமாக இந்த மாதிரி நம்ம காரம் காரமாக செய்யறதுங்கிறதுக்கு பசங்க பிடிக்கும். இப்போ நம்ம லேசாக தண்ணி அவ்வளோதான் போதும். ரொம்ப சேர்த்துவாங்க. ரொம்ப பிஞ்சு சுரக்காய் தட்டு போட்டு மூடிக்கலாம். அப்பப்போ மட்டும் கிளறி பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கணும். சூடான சாதத்தில் நம்ம சளி இருமல் அந்த மாதிரி இருக்கப்ப சூப்பரான பூண்டு பொடி நம்ம இட்லிக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம சூடான சாதத்துக்கு வாசனை வந்து மிளகா வந்து கம்மி பண்ணிடுங்க. நான் இப்போ மிளகு போட்டேன் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி போட்டேன். இது கூட நீங்கள் எள்ளு கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், வாசமாக இருக்கும். சுரக்காய் வெந்துடுச்சு. நம்ம 3 விதமான பருப்பு வறுத்து போட்டு செஞ்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. இது போட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ஒரு மாதிரி இதுவாகிடும். அதனால் போட்டு உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான சுரக்காய் பொரியல். சிக்கன் வறுவல் கூட துவத்து போயிடுங்க. இதுக்கிட்ட அந்த அளவுக்கு இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், வாங்க சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செய்யுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.